திக்னஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இட் இஸ் கேலிப்ரேட்டட். இந்த எண்டில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு இங்கே 18 mm இருக்குது இந்த எண்டில். ஸோ என்டையர் அந்த லாஸ்ட்டில் போகிற வரைக்கும் அந்த 18 mm. நிறைய ஹிஞ்சஸ்லாம் வந்து இந்த சிஸ்டம் 32 செட் ஆகாது. சில நம்ம ஹேண்டில்ஸும் சரி சில இதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஏன்னா மெக்கனைசேஷன் அகைன் நான் திரும்பி பழைய காலத்துக்கு தான் போகணும். சி ஆல்வேஸ் இன்னும் ஒரு கட்டத்தில் வி அகேன் கோ டு தி பேசிக்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் மட்டமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி மட்டமான ஃபினிஷ் தான் ஆகணும். இப்போ ஷட்டர்ஸ்க்குலாம் பெண்ட் ஆகிற ரீசன் வந்து இதுதான். இங்கே அந்த அந்த டென்சிட்டி. வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. பிளைவுட் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு பிளை வந்து இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து இருக்கு. ஐ திங்க் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இட் இஸ் கால்ட் கேலிப்ரேட்டட் பிளைவுட். இட்ஸ் கால்ட் கேலிப்ரேட்டட் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அது வந்து ஏதோ சயின்டிஃபிக் நேம் மாதிரி தான் தெரியுது. பட் இது என்ன ப்ராசஸ், எதனால அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்குறேன். முதலாவது இப்போ ஜஸ்ட் கோ டு தி பிளைவுட். உங்களுக்கு தெரிஞ்ச பிளைவுட் என்ன இருக்கும்? பார்த்தா கோடாக இருக்கும். என்ன அது ஓரளவுக்கு வந்து பிங்க் கலரில் இருக்கும், இல்லை ஒரு எல்லோயிஷாக இருக்கும். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். அதில் டிஃப்ரெண்ட் திக்னஸ் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானது வந்து ஒரு 18 mm இருக்கலாம், ஒரு 8 mmலாம் இருக்கலாம். இது நான் வந்து நான் டெக்னிக்கல் பீப்புளை அவங்களுக்கு பற்றி நான் சொல்கிறேன். சரி, நான் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோ இல்லை இன்டீரியர் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், தீஸ் ஆர் ஆல் அத்துப்படி. அதனால் இந்த வீடியோ உங்களுக்காக கிடையாது. இட் இஸ் டு எஜுகேட் சர்டன் பீப்புள் ஹூ டோன்ட் நோ அபவுட் சில ப்ராடக்ட் விச் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். இந்த கேலிப்ரேட்டட் பிளைவுட். ஏன் கேலிப்ரேட்டட் பிளைவுட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கான நெசசிட்டி என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம அப்படியே மெக்கனைசேஷனுக்கு உள்ளே வரோம். அதாவது ஒரு கம்ப்ளீட் மெக்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னா, சைட்டில் பண்ண ஒர்க்கை வந்து ஃபேக்ட்ரியில் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போது சைட்டில் வந்து பிளைவுட் எடுத்து கட் பண்ணி அதுக்கு லிப்பிங் எல்லாம் அடித்து அதுக்கு பாலிஷ் பண்ணி இதை ரெடி பண்ண காலங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஸ்லோலி என்ன ஆச்சு, அந்த மெக்கனைசேஷன் வரும்போது இது என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஃபேக்ட்ரியில் சைட்டில் பண்ணுறதை அப்படியே ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அறத்தில் கட் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து கையில் அறத்தில் கட் பண்ணியிருந்தாங்க. ஸ்லோலி அது வந்து மெக்கனைஸ் ஆகுது. மெக்கனைஸ் ஆக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாப்புலர் பிராண்ட்ஸ் லைக் பாஷ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் கம்மிங் அவுட் வித் கட்டிங் மிஷின்ஸ். அந்த மெக்கனைசேஷன் நடக்கிற பட்சத்தில் கட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் பெரிய பிளேட்ஸ் எல்லாம் வச்சு கட்டிங் மிஷின் ஆச்சு. அதுக்கப்புறம் சின்ன பிளேடோட கட்டிங் மிஷினோட ஹை ஸ்பீட் கட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வருது. இது போர்ட்டபிள் மேனுவல் சைட்ல பண்ணிட்டு இருக்குது. இப்போ லார்ஜ் வால்யூம் பண்ணணும், ரொம்ப குவான்டிட்டி பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் லார்ஜ் குவான்டிட்டி பண்ண வேண்டியதுக்கு அண்ட் டைமுக்கு பண்ணணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு பி டன் இன் மெக்கானிக்கல், தட் இஸ் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்ல வந்து பண்ண வேண்டிய கட்டம் இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது கொண்டு ஃபேக்ட்ரியில கொண்டு வராங்க. அப்போ கட்டிங் எல்லாம் நடக்குது. கட்டிங் நடந்த பிறகு தென் அதை ப்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வருது. அது பேர் வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது ஹாட் ப்ரெஸ்னுன்றது, கோல்ட் ப்ரெஸ்ஸும் இருக்குது. ஹாட் ப்ரெஸ்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதை ஹீட் பண்ணணும். அப்போ ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் நடந்துடும். ஹாட் ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி வச்சுக்கங்களேன். சாண்ட்விச் இடையில என்ன பண்ணுறீங்க, ரெண்டு ஹாட் பிளேட்ஸ் இருக்குது, அது இடையில வந்து பிரெட் போடுறீங்க, சாண்ட்விச்சுங்க. அந்த மாதிரி தான் ஹாட் ப்ரெஸ் நடக்கும். ஆனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ளை வச்சுட்டு அதில் அடிசிவ் போட்டுட்டு அதுக்கு மேலே லேமினேட் வச்சுருவோம். 2 சைடு லேமினேட் போட்டு அந்த ப்ரெஸ்ஸில் போடும்போது குறிப்பிட்ட டைமிங்கில் ஹைட்ராலிக் ப்ரெஸ் இருந்தது. அந்த ப்ரெஸ்ஸில் போட்டு குறிப்பிட்ட டைமிங் எடுக்கும்போது இட் இஸ் ரெடி டு யூஸ் மாதிரி கட்டம் வந்துச்சு. தென் அதுக்கு சரி பவர் கன்சப்ஷன் இருக்குது, அதனால வந்து நம்ம வேற ஐடியா இருக்கான்னு பார்த்தோன்னா கோல்ட் ப்ரெஸ் இட் டேக்ஸ் டைம். இப்போ அது டே லைட்ஸ் இருக்குது, நிறைய டே லைட்ஸ் இருக்குது. இதை பற்றி ரொம்ப டெக்னிக்கல், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அது மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ப்ரெஸ்லேயே வந்து மல்டி டே லைட்ஸ் எல்லாம் இருக்குது. அது எதுக்கு ஏன்றதை அப்புறம் சொல்கிறேன். திஸ் இஸ் ஃபார் அ லே பர்சன். ஒரு காமன் மேனுக்குள்ள டவுட்ஸை மட்டும் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ கேலிப்ரேட்டட் பிளைவுட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது. இது கேலிப்ரேட்டட் பிளைவுட் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலான வேர்ட் தான். இது ஒன்றும் இல்லைங்க, நல்லா வந்து தேய்ச்சி டாப் அண்ட் பாட்டம் வந்து நல்லா சாண்டிங் பண்ணி திக்னஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இட் இஸ் கேலிப்ரேட்டட். இந்த எண்டில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு இங்கே 18 mm இருக்குது இந்த எண்டில். ஸோ என்டையர் அந்த லாஸ்ட்டில் போகிற வரைக்கும் அந்த 18 mm இருக்கும். சென்டரில் நீங்கள் மெஷர் பண்ணாலும் அந்த 18 mm இருக்கும். இப்போ பைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. பைப்ஸ் எல்லாம் திக்னஸ் இருக்காது. ஒருவேளை டிஃபரன்ஸ் ஐடியில் இருக்கும். உள்ள ஒரு இடத்துல திக்னஸ் வந்து 1 mm இருக்கும். இன்னும் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அது வந்து 0.8 0.6 அந்த மாதிரி திக்னஸ் இருக்கும். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக இட் இஸ் கேலிப்ரேட்டட். ஏன்னா இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரைக்கும் போனீங்கனாலும் கம்ப்ளீட் ஈக்குவலாக இருக்கும். இது நடக்கிறது எப்படின்னா, இந்த சாண்டிங் மிஷின், பெல் சாண்டர் மாதிரி மிஷின்ஸில் வந்து தே டூ திஸ்
ஃபார் மல்டி ரீசன். ஒன்று வந்து திக்னஸ் கன்சிஸ்டன்ட். ஏன்னா அந்த மாடுலர் இண்டஸ்ட்ரி வரும்பொழுது சில ஸ்டாண்டர்ட்ஸ் வருது. சில ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ நீங்கள் கிச்சன் ஷட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு நல்ல கம்பெனி பிராண்ட் போனீங்க, they will have only standards, because the standards அப்படின்னாலே you will have multiple quantity ஜாஸ்தியாக போகும் and volumes ஜாஸ்தியாக பண்ணால் it has to be standardized. உதாரணத்துக்கு வந்து ஆட்டோமொபைல் கம்பெனி எடுக்கிறீங்கன்னா ஒரு காரினுடைய பாடி பண்ணுறாங்க, ஒரு டோர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பிளான்ட்ல அட் ஸ்ட்ரெச்சில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் போட மாட்டாங்க. ஒரு ஷிஃப்ட் போடுறாங்க, ஒரு ஜாப் ஓடுதுன்னா they'll have சேம் சைஸஸ் 1000 பீஸ் 10,000 பீஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மாறும். அதே மாதிரி தான் இப்போ கலர் பெயிண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு கலர் தான் ஓடிட்டு, நீங்கள் இந்த ஒயிட் அடிச்சு அதுக்கப்புறம் பிளாக் அடிச்சு எல்லோ அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வருது. இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டைசேஷன் வரும்பொழுது உங்களுக்கு ஷட்டருடைய திக்னஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் வேணும். ஏன்னா அது வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் சிஸ்டம் 32ன்ற மாதிரி ஒரு ட்ரில்லிங் சிஸ்டம் இருக்குது, அதாவது ஹோல் டு ஹோல் டிஸ்டன்ஸ் 32. பட் இது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சிஸ்டம் 32 பற்றி நான் பேசுகிறேன். இங்கே எந்த கான்டெக்ட்ல என்னன்னா, இந்த பிளைவுட் கேலிபிரேட்டடாக இருக்கனால இதில் நிறைய அட்வான்டேஜ். இந்த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் லேமினேஷன் பண்ணுறீங்க, டாப் அண்ட் பாட்டம் லேமினேஷன் பண்ணுறீங்க, அடிசி போட்டு லேமினேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக எல்லா சைட்லேயும் உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ஃபினிஷ் நீட்டாக இருக்கும். அண்ட் எட்ஜ் பேண்டிங் பண்ணும்போது, அகைன் மெக்கனைசேஷன் எட்ஜ் பேண்டிங் பண்ணும்போது அங்கே வந்து மெஷினில் பிரச்சனை வராது. டிஃப்ரெண்ட் திக்னஸில் என்ன ஆகும்னா அடி வாங்கும், எட்ஜஸ்லாம் அடி வாங்கும், தென் குவாலிட்டி சஃபர் ஆகும். அப்புறம் அந்த பாயிண்ட் ஆஃப் வை வி டூ மெக்கனைஸ்டு ஃபேக்டரிஸ்னா அது குவாலிட்டி நல்லா இருக்கணும்னு தான் நம்ம அதை பண்ணுறோம். ஸோ அந்த குவாலிட்டி வேணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு பி இன் அ மெக்கனைஸ்ட் ஏரியா அண்ட் வித் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நீங்கள் கண்ட ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டுருக்க முடியாது. நிறைய ஹிஞ்சஸ்லாம் வந்து இந்த சிஸ்டம் 32 செட் ஆகாது. சில நம்ம ஹேண்டில்ஸும் சரி, சில இதெல்லாம் வந்து செட் ஆகாது. ஏன்னா மெக்கனைசேஷன் அகைன் நான் திரும்பி பழைய காலத்துக்கு தான் போகணும். மெக்கனைசேஷனுக்கு ஒரு அப்படியே வருது அப்படின்னும் பொழுது then we have to go with the standard thing. different brands. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் அந்த சிஸ்டம் 32 பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த ஹோல் டு ஹோல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் 32ல ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே ஒரு ஷட்டர் பண்ணுறீங்க, ஆனால் இம்போர்ட்டட் ஹிஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டுறீங்க அல்லது இம்போர்ட்டட் ஹேண்டில்ஸ் மாட்டுறீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின், இந்த மல்டி போரிங் மிஷின் சொல்லுவோம், மல்டிபிள் ஹோல்ஸ் போடுற மிஷின் வந்து இந்த மல்டிபிள்ஸில் தான் 32ல தான் மல்டிபிள்ஸ். அப்போ அவன் பண்ணுறவனே என்ன பண்ணுவான்னா இந்த சிஸ்டம் 32க்கு ஏற்ற மாதிரி தான் ஹேண்டில்ஸோ ஹிஞ்சஸோ அல்லது இதுக்கான காம்பனன்ட்ஸே அதுக்காக பண்ணோம். ஸோ இட் இஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கும். இப்போ கம்மிங் டு திஸ் கேலிபிரேட்டட் பிளைவுட், இதனோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி திக்னஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது வந்து நல்ல ரா ஃபினிஷாகவே நீங்கள் ஃபர்னிச்சர் ஷட்டர்ஸ் எல்லாம் சில நாங்கள் வந்து டிசைனர் கிச்சன்ஸ் எல்லாம் பண்ணும்போது எப்பவுமே ரா இஸ் ஆல்வேஸ் அழகு. இப்போ கான் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ கிரானைட் எடுத்தீங்கன்னா பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க கிரானைட் போய் இப்போ வந்து ஃப்ளேம்டு கிரானைட் ஆகுது, ரஃப் கிரானைட் ஆகுது, லெதர் ஃபினிஷ் அந்த மாதிரி. ஆல்வேஸ் இன்னும் ஒரு கட்டத்தில் வி அகேன் கோ டு தி பேசிக்ஸ் மாதிரி ஆகிடுது. இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப இதாக சொல்லும் போது இப்போ பழைய கஞ்சி சாப்பிட்றது வந்து இட் இஸ் பிகம் பயங்கர ஹை பாயிண்ட் இருக்கு. ஏன்னா திஸ் யூஸ் டு பி எவ்ரிபடிஸ் ஹவுஸ் ஹோல்டு. ஒரு காலத்தில் பழைய கஞ்சின்றது வந்து எல்லார் வீட்லையும் அந்த இருந்தது தான். ஆனால் இன்னைக்கு வந்து அது போயிடுச்சு. பட் திரும்பி அந்த இது பேக் டு ஸ்கொயர் மாதிரி ரூட்ஸுக்கு திரும்பி நம்ம வந்துருக்கோம், டு தி பேசிக்ஸ். அந்த மாதிரி தான் இது ஒரு எபிசோடு. இப்போ நான் சொன்ன மாதிரி அப்போ நீங்கள் ஷட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போதோ, காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதோ, வார்ட்ரோப்ஸ் யூஸ் பண்ணும்போதோ அது போய் அலைன் ஆகும்போது இந்த திக்னஸ் டிஃபரன்ஸ் வராது. குவாலிட்டி நீங்கள் ஒருவேளை இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அதில் பண்ணப்பட்டது தான். அல்லது நல்ல ஒரு பிராண்டட் ஃபர்னிச்சர் எடுத்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் என்ன குவாலிட்டி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன மாதிரி ரா மெட்டீரியல் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் வரும். நீங்கள் மட்டமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி மட்டமான ஃபினிஷ் தான் வரும். இப்போ ஷட்டர்ஸ்லாம் பெண்ட் ஆகிற ரீசன் வந்து இதுதான். இங்கே அந்த டென்சிட்டி வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்ததுன்னா ஷட்டர்ஸ்லாம் பெண்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த கான்டெக்ட்ல தட் இஸ் கேலிபிரேட்டட் பிளைவுட் நம்ம யூஸ் பண்ணும் பட்சத்தில் மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனோட அட்வான்டேஜ் தான் 1-2 நான் சொல்லிட்டு வரேன். ஒன்று வந்து யூ வில் கெட் கன்சிஸ்டன்ட் திக்னஸ் இருக்கும். அதனால எட்ஜ் பேண்டிங் மெக்கனைசேஷன் ஃபேக்ட்ரிஸில் பண்ணும்போது எட்ஜ் பேண்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இது நீங்கள் ராவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பெரிய லாங் ஷட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதனோட எந்த ஒரு பிரச்சனையும் வராது. முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இதில் மேலே வந்து கிளாசி லேமினேட்டோ அல்லது எனி லேமினேட் நீங்கள் போடுறீங்க, ஈவன் தின்னஸ்ட் லேமினேட் போட்டால் கூட உங்களுக்கு அந்த செரேஷனும் அந்த நடிநடியாக இருக்கும். சாதா பிளைவுடுக்கு அதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சாதா பிளை வைக்கிறீங்க, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது நல்ல மழை இருக்கும். அதான் கேலிபிரேட்டட். ஏன்னா இது பெல் ஸ்டாண்டர்டில் போட்டு இதை வந்து கேலிபிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. திக்னஸ் கன்சிஸ்டண்டாக இருக்கும். இது அப்படி இருக்காது. இந்த பிளைவுடே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர் கேப்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த கிரெயின்ஸ் எல்லாம் பேரலாக இருக்கும். சில நேரத்தில் அந்த பைன் வுட் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் பண்ணுறது உண்டு. அதனோட வீனியர்ஸ் அதனுடைய கோரில் எடுத்து பண்ணுறது உண்டு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஹார்ட் வுட்ஸில் பண்ணுறாங்க. இது கேலிபிரேட்டட் வந்து எல்லாத்துலேயும் பண்ண முடியாது. இதுக்கான குவாலிட்டியான பிளைவுட் ரா மெட்டீரியல் இருந்தால் தான் இது பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற போகிற
சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுடைய கான்ட்ராக்டரோ உங்களுடைய இன்டீரியர் டெக்கரேட்டரோ இல்லை உங்களோட பில்டரோ இதை தெரியிற நீங்கள் உங்களுக்கு மற்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களுக்கே வந்துடும். தென் they will not try to cheat you. ஸோ மை சஜஷன் இஸ், நீங்கள் ஷட்டர்ஸ் போகிறீங்க, லாங் ஷட்டர்ஸ் போகிறீங்க, தயவு செய்து கேலிப்ரேட்டட் பிளைவுட்டில் பண்ணப்பட்ட ஷட்டர்ஸ் போங்க. உங்கள் குவாலிட்டியும் ஃபினிஷியும் கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். அதனால் ஹார்ட்வேர் நீங்கள் லாக் யூஸ் பண்ணாலோ ஹேண்டில் யூஸ் பண்ணாலோ அல்லது நீங்கள் அந்த சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ்லாம் யூஸ் பண்ணாலோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, லெவலிங் பிரச்சனைலாம் வராது. தேங்க்யூ, பபாய். Thank you.